வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு உலகம் சவுக்கு அலுவலகம் சீல் வைக்கப்பட்டது. அவருக்கு மெண்டலாக டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மாவை ரிவாண்ட் பண்ணியிருப்பான்னு மிரட்டுறாங்க. அவர் ஃபோனை கைப்பற்றத்துக்கான வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கஸ்டடி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து சவுக்கு சங்கர் வழக்கில் கெஜ்ரிவால் வழக்கும் உள்ளே வருது. இதை பற்றிலாம் விரிவாக பேச போகிறோம். தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி என்னென்னா, சவுக்கு சங்கர்னு சொன்ன உடனே திமுக ஆதரவாளர்களும் அவரை பிடிக்காதவங்களும் வெகுண்டு வந்து கமெண்ட் போடுறாங்க. என்ன, சவுக்கு சங்கர் ஒரு மோசமான ஆள், அவர் என்ன, அதாவது என்னென்னா யோசிக்கவே முடியாத ஆபாசமான வார்த்தைகளெல்லாம் வச்சு ஒரு செல்ஃபோனில் அப்படி இருந்தது, செல்ஃபோனே இன்னும் கண்டுபிடிக்கல, செல்ஃபோனில் எப்படி இருந்தது, லேப்டாப்பில் எப்படி இருந்ததுன்னு ஆதாரம் இல்லாத, அதாவது ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஒட்டு மொத்தமாக அவர் நிறைய பேரை எதிர்த்துட்ருக்காரு. அதில் தீவிரமாக எதிர்த்தவங்க கூட இதை பண்ணல. ஆனால் இன்றைக்கு அந்த கூட இருப்பாங்கள்ல அவங்க பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் சில பேர் பேசுகிற விதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுடைய தரம் அவ்வளவு தான். மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், நக்கீரன் கோபால் ஆரம்பித்து அந்த அந்த பத்திரிகையில் வேலை பெற சில பேர் பேசக்கூடிய விஷயம், நிறையா நிலைவத்துவான்கள் பேசக்கூடிய விஷயம் கேட்டால் இவங்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் ரொம்ப யோக்கியமானவங்கன்னு காட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் நம்ம பேசுகிறோம். ஏசுபிரான் சொன்னார்ல, அவர்கள் மீது கல்லெறியும் போது உங்களை நீங்கள் பாருங்க, நீங்கள் உங்களை பார்க்கணும். அது இல்லாமல் ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறது வந்து சரியான வாதமாக இருந்தேன். யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, ஒரு தனி உரிமை இருக்கிறது. அவருடைய கருத்துக்களை விமர்சிங்க. அதுக்காக அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொன்னால் வெகுஜன மக்கள் உங்களை பார்த்துட்ருக்காங்க. சார் இன்னொன்று சார், ஒருத்தர் பேசும்போதே அவர் பொய் பேசுகிறாரு இல்லையாங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். இதை வந்து இல்லைன்னா நம்ம என்ன, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் யார்கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுகிறேன்னா, பணம் வாங்காமல் பேசுகிறேன்னா, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்படி தெரிலன்னு நீங்கள் நினச்சிட்டு நான் பேசுகிறேன்னா என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இல்லை. அதனால் மக்கள் ரொம்ப புத்திசாலிகள். மக்கள் சரியான தீர்ப்பை கொடுப்பார்கள். இன்றைக்கி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவர் அலை வைக்கலாம், இப்படி பண்ணலான்னு. ஒவ்வொரு விஷயமா அவங்க வழக்கறிஞர் சொல்லும்போது நமக்கே என்னங்க, அது ஒரு ஆளை இந்த அளவுக்குலாம் பாடாப்படுத்தக்கூடாது. அப்போ கோர்ட்டு உத்தரவையே இங்கே இருக்க அதிகாரிகள் மதிக்கலையோ அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அப்போ இந்த செல்ஃபோன் அப்படிங்கிற ஒன்று ஏன் முக்கியமாக தேடிட்டு இருக்காங்க? அந்த செல்ஃபோனில் அப்படி என்ன தான் இருக்குது? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, அவங்க அம்மாவை ரிமாண்ட் பண்ணுவேன்னு ஏன் சொன்னாங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதர்சனம் என்ன? இப்போ இந்த கஸ்டடியில் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, இனிமேல் என்ன பிரச்சனை பண்ணுவாங்க? இப்போ இந்த விஷயம் வந்து அடுத்து நீதிமன்றத்தில் வந்தால் வழக்கறிஞர்கள் எப்படி முறையிட போகிறாங்க? உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு போகுமா? ஆளுகின்ற தரப்பு இதை எப்படி பார்க்குது? காவல்துறை இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க? ஏன்னா குண்டாஸ் போட்டுட்டு அவரை வந்து ட்ரிபியூனலில் அலைய விடலாம் அப்படின்னு கூட ஒரு பிளான் இருக்கலாம். ஏன்னா 183 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அந்த வழக்கு பிரிவும் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி வழக்கறிஞர் அவர்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது, சவுக்கு சங்கரை கஸ்டடியில் எடுத்தது சைதாப்பேட்டை போலீஸார் அன்னைக்கு ஒரு 11:30 மணி வரைக்கும் விசாரிச்சுட்டு, அதற்கு பிறகு இன்னொரு காவல்துறையில் இருக்க இன்னொரு ஏரியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஏசியும் ஒரு இன்ஸ்பெக்டரும் அவங்க எடுத்து ரிமாண்டில் எடுத்து அவங்க விசாரிக்கிறாங்க நைட்டு வரைக்கும். ஒரு மணி தான் விட்றாங்க. 1 மணிக்கு விட்டதுக்கப்புறம் இப்படி தொடர்ந்து வந்து 1 மணிக்கு விட்டாங்கன்னா தூக்கம் இல்லை, காலைல சீக்கிரம் வந்துருக்கணும். அப்போ அவருக்கு மெண்டல் ரீதியாக டார்ச்சர் ஆகுது. உங்கள் குடும்பம் எப்படி, நீங்கள் முதல் மனைவியை எப்போ விவாகரத்து பண்ணீங்க, உங்களுக்கு என்ன பத்தின பசங்க இருக்காங்க அப்படின்னு பர்சனல் லைஃப்பை பற்றி நிறையா கேட்குறாங்க. இதுக்கும் பர்சனல் லைஃபுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இதுக்கு உதாரணம் பல இருக்குது. நம்ம நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தி கேட்டார்ல, ஒரே கேள்வியை திருப்பி கேட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து மணிஷ் சிசோடியா ஒரே கேள்வியை திருப்பி கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இயற்கையிலே உங்கள் கோபம் வரும். அந்த கோபத்தை வந்து கோவப்பட்டிங்கன்னா, அதிகாரி ஏதாவது திட்டிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்கள் ஒரு சூழ்நிலை கைதி ஆகிடுறீங்க. ஒரு ஆளுக்கு அடிமை மாதிரி தான். அவங்க கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். என்ன தான் சட்டம் வந்து பல வந்து இல்லை கைதிகளை துன்புறுத்தக்கூடாது, வரவங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப மரியாதையாக நடத்தணும்னு சொன்னாலும் நிதர்சனமாக பல இடங்களில் அது நடக்கப்படுது. இதுதான் வேதனையான உண்மை. காவல்துறையில் நல்ல திறமையான மனிதாபிமுள்ள பல அதிகாரிகள் இருந்தாலும் ஒரு சில அதிகாரிகள் இந்த பண்ணுறது, பல்வீர் சிங் பல்லு பிடுங்கின கதையெல்லாம் பார்க்கலாம்ல, யோசனை பாருங்கள். நீங்களோ நானோ நமக்கு விரோதியாக இருந்தால் கூட பல்ல பிடுங்குவோமா? அப்போ எப்படி இது யோசிக்கிறாங்க? இந்த மாதிரியான அட்டூழியங்கள் தொடர்ந்து மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இது யாரு தான் பூனைக்கு மணி கட்டுறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு நைட்டு மறுபடியும் விசாரித்து அவருக்கு பிரச்சனை ஆகிடுது. இப்போ என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே அவர் வந்து உயர் சர்க்கரை வியாதி, உயர் இரத்த அழுத்தம், இது ரெண்டுமே அவர்கிட்ட இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, நேற்றுலேருந்து அவர் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு குளிரில். அவங்க அம்மாவை ரிமாண்ட் பண்ணிடுவோம், நீங்கள் வந்து செல்ஃபோனை கொடுங்க அப்படின்னு இப்போ காவல்துறை கேட்குறாங்க. இப்போ ஒரு நாள் கஸ்டடி எக்ஸ்ட்ரா கேட்குறதே எதுக்குன்னா, அந்த வந்து ஃபோனை நாங்கள் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்ட்டு.
ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இதே மாதிரி கெஜ்ரிவால் வழக்கில், ஏன்னா இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு வந்து நீதிமன்றத்தில் காவல்துறை சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இதே போல் கெஜ்ரிவால் வழக்கில் அவர் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு இடி வழக்கறிஞர் துஷார் மேத்தா சொல்லும்போது உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை 1950 போட்ட சட்டம் ஆர்டிகல் 20(3) சொல்கிறது என்னென்னா, ஒரு மனிதர் அப்படிங்கிறவர் நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு எல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, மௌனமாகவும் இருக்கலாம். கண்டுபிடிக்க வேண்டிய கடமை உங்களுது. எல்லாமே அவர் கொடுப்பார் அப்படின்னா எப்படி? அது அப்புறம் காவல்துறை எதுக்கு? புலனாய்வு செஞ்சு நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு வீட்டில் போகிறீங்க, அங்கே இருக்க வீட்டை உடைக்கிறீங்க, உள்ளே இருக்க டிராயர் எல்லாத்தையும் எடுக்கிறீங்க, அவர் செல்ஃபோன் இல்லை. அப்போ செல்ஃபோன் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவர் நினைக்கிறார் இது அபாண்டமான வழக்கு. இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்னுடைய செல்ஃபோன் எடுத்தீங்கன்னா இதை மட்டும் எடுக்க மாட்டீங்க, என்னுடைய அந்தரங்க விஷயத்தெல்லாம் எடுக்கிறீங்க. எல்லா மனிதர்களுக்கும் ப்ரைவசின்னு ஒன்று உண்டா இல்லையா சார்? நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒன்றிய அரசு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயம் கொண்டு வரும்போது எல்லோரும் எதுக்கு எதிர்த்தோம்? தனி மனித உரிமைங்கிறது இருக்குமா, இருக்க வேணாமா? போதைப் பொருள் கடத்துகிறாங்க, இல்லை வந்து பெரிய வந்து வெடிகுண்டு கலாச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க செல்ஃபோனை நீங்கள் ஆராயுங்க. அதை விட்டுட்டு ஒரு விஷயம் பேசுனதுக்காக இந்த அளவுக்குலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன தான் இது நாடுன்னு நமக்கு ஒன்றும் புரியல. குற்றங்கள் புரிந்தவங்களாம் நிம்மதியாக வெளியில் இருக்காங்க, உண்டா இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அவருக்கு மறுபடியும் வந்து நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து 2 ஸ்டெண்ட் வச்சுருக்காங்களாம். அப்போ இதய பிரச்சனை இருக்குது, சர்க்கரை பிரச்சனை இருக்குது, உயர் ரத்த அழுத்தம், இவ்வளோ பிரச்சனைகள் உள்ள ஒருத்தரை நீங்கள் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுவதன் வழியாக அவருக்கு இன்னும் அந்த டார்ச்சரை ஏற்றுறீங்க. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது, அவருக்கு வந்து சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு அங்கே மருத்துவமனையில் தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் அவரை வந்து வழக்கறிஞரை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா, எவ்வளோதான் நீதிமன்றம் வந்து சில நடைமுறைகளை சொன்னாலும் அது முறையாக கடைபிடிக்கப்படுவதில்லை. ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்லிட்டு போனார், இவங்க கஸ்டடின்னு ஒருத்தரை கொண்டு போயிட்டு இன்னும் பல பேர் விசாரிக்கிறாங்கன்னு. அதே மாதிரி தான் நடந்துக்குது. இது எப்போ முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. இப்போ சவுக்கு ஹாஸ்பிட்டலில் சவுக்கு அந்த மீடியாக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்லாம் எடுத்தாச்சு. இப்போ சவுக்கு வழக்கறிஞர் என்ன கேட்குறாரு, எனக்கு உள்ளே போனீங்க, அங்கே சோதனை பண்ணீங்க, ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டீங்க, எதுக்கு சீல் வைக்கிறீங்க ஏன்னு கேட்கும்போது, இல்லை சவுக்கு சங்கருடைய அந்த அவருடைய மருத்துவ ரீதியான சில விஷயம்லாம் கூட டாக்குமெண்ட் அங்கே இருக்குது, பர்சனலாக ஏதாவது வச்சுருக்காரு. அதையும் நீங்கள் உள்ளே ஒரு இடத்துக்கு போகிறீங்க, வீடு ஃபுல்லாக சோதனை பண்ணுறீங்க, சோதனை பண்ணிட்டு வெளில வந்துடணும், அவ்வளோதானே சார்? அதை சீல் வைக்க வேண்டிய நோக்கம் என்ன? அந்த இடத்துக்கே யாரும் போகக்கூடாது அப்படின்னா ஏற்கனவே ஒரு வாடகைக்கு இருந்திருப்பார், அந்த ஓனருடைய கதி என்ன? ஏற்கனவே 2-3 இடத்துல இருந்து இனிமேல் அவருக்கு வாடகைக்கு யாராவது கொடுப்பாங்களா? கேட்டால் வெளியில் வரக்கூடிய தகவல் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து பெரிய வந்து காசு கொடுத்து வந்து அவர் வந்து ஸ்டுடியோ வச்சார், ரைட்டு. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து ஒன்றுமே கண்டனமே தெரிவிக்கல? நல்லா யோசனைப்பார். எடப்பாடி பழனிசாமி ஏன் கண்டனம் தெரிவிக்கல? எடப்பாடி பழனிசாமி தானே சார் வச்சு கொடுத்தாரு. அதாவது காவல்துறை நினைத்தால் யார் வச்சு கொடுத்தாங்க, அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து என்ன, அவங்க அம்மாவுக்கு இருக்கக்கூடிய சொத்து என்ன, அதெல்லாம் விசாரிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? விசாரித்து வெளியே வர வேண்டியதானே? ஆதாரமாக சொல்லுங்கள். பாருங்கள், இத்தனை பேர்கிட்ட இவ்வளோ வாங்கினார், கட்ட பஞ்சாயத்து பண்ணார் அப்படின்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு சும்மா பொய்யா இதை சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறது. இன்றைக்கி சமூக ஆர்வலர்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டையில் ஜவஹர் அலி அப்படிங்கிற ஒருத்தர் மணல் கொள்ளையை தடுக்க முயன்று லாரி ஏற்று அடித்து கொண்டு அவர் உயிரோடு இருக்காரான்னு தெரிஞ்சுக்க இன்னொருத்தர் அடித்து கொண்டாங்க, உண்டா இல்லையா? மணல் கொள்ளையை தடுக்க தகுந்த லூது சாமி அப்படிங்கிற விஓஓ உள்ளே பூந்து வெட்டுறாங்க, வெட்டினாங்களா இல்லையா? அப்போ ஒரு நல்லது செய்யணும்னு யார் வந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் வந்து வாழ வைக்கட்டினா கூட பரவாயில்ல, அவங்களை துன்புறுத்தி அவங்கள ஒடுக்க பார்க்குறீங்க. எல்லாத்தையும் தாண்டி என்ன விமர்சனம் நீங்கள் வைக்கிறீங்க? அவர் வந்து பொய்யான தகவல் பரப்புறாரு. சரி, இதுக்கு முன்னால் அவர் என்ன அபாண்டமான பொய்யான அருவருக்கத்தக்க விஷயங்களை சொன்னார் சொல்லுங்கள். அதுக்கு நீதிமன்றத்தில் போடுங்க சார். நீங்கள் சார் இன்றைக்கி சட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது. இன்றைக்கி நிலை வித்துவான்கள் எவ்வளவு ஆபாசமாக எவ்வளோ பேர் பேசுகிறாங்க நீங்களே பாருங்களேன். நக்கீரன் கோபால் வந்து கேரவனில் நடிகை இருந்தாங்க, உள்ளே வந்து கேமரா வச்சார், என்னென்ன சொன்னார், இழுத்துட்டு போகணும், என்னென்ன பேசுகிறாரு, இதெல்லாம் என்ன ஈஸியாக பேசிடலாமா? பழனிசாமி அவர்களை பற்றி நீங்கள் எவ்வளோ தரக்குறைவாக விமர்சிக்கிறீங்க, ஐடிவிங்க எவ்வளோ மோசமாக விமர்சிக்கிறீங்க. அப்போ இவங்களெல்லாம் விட்டுட்டு வந்து இது வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போவும் நம்ம சொல்கிறோம். இதில் என்ன வெளிவராத பிரச்சனை என்ன? அந்த செல்ஃபோனில் அப்படி என்ன இருக்குது? லேப்டாப் எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. அந்த செல்ஃபோனை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா யார்கிட்ட பேசினார், என்ன பண்ணார்? நம்ம என்ன சாதாரண ஒருத்தர் என்ன கேட்குறாங்கன்னா, ஏங்க அவர் யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறது காவல்துறையை நினச்சா அந்த செல் நம்பரை வச்சே தெரிஞ்சுக்க முடியும். எதுக்கு செல்ஃபோனு? இப்போல்லாம் டெக்னாலஜி எவ்வளவோ ஆயிடுச்சு. அப்போ அந்த செல்ஃபோன் அப்படிங்கிறது ஒன்றை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்னொன்று, அந்த செல்ஃபோனுக்காக ஒரு நாள் நீங்கள் வந்து கேட்குறீங்க, கோர்ட்டில் கேட்குறீங்க,
ஏற்கனவே உச்சநீதிமன்ற உத்தரவு, நீங்கள் இந்த மாதிரியான வழக்குகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். யார் அந்த குற்றத்தை பண்ணதான் நீங்கள் சொல்கிறீங்களோ அவர் வந்து அது ஈஸியாக கொடுத்துட மாட்டார். அது கொடுக்கக்கூடிய அதிகாரமும் அவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தொடர்ந்து அவருக்கு பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வருது. அடுத்து அவர் மேலே குண்டாஸ் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குண்டாஸ் போட்டுட்டு, ஏன்னா பழைய வழக்கு தூசு தட்ட முடியாது. இப்போ இருக்க வழக்கெல்லாம் மிரட்டல் வழக்கு, பிளாக்மெயிலர் வழக்கு. இது வந்து என்னென்னா, அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து தாக்குனார் அப்படிங்கிற வழக்கு. இந்த வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டாஸ் போடுறதுக்கு சரியான வழக்குகள். குண்டாஸ் போட்டுட்டாங்கன்னா 12 நாளுக்குள்ளே நீங்கள் ட்ரிபுனலுக்கு போகணும். ட்ரிபுனலில் போனால் எடுத்து உங்கள் விசாரணையை கேட்குறதுக்கே 3 மாதம் ஆயிரும். அப்போ தேர்தல் முடிஞ்சிடும். தேர்தல் முடிஞ்சப்போ வெளியில் இருந்தால் என்ன, உள்ளே இருந்தால் என்ன, இதுதான் இவங்களுடைய பிளான். ஏற்கனவே திட்டங்களை சரியாக போட்டுவிட்டு சரியாக கை நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம மறுபடியும் சொல்கிறோம். இப்போ சவுக்கு சங்கர் ஒருத்தர் பேசலைன்னா இந்த கவர்மெண்ட் மாறாமல் இருக்க போகுதா? சவுக்கு சங்கர் பேசுனதுனால இந்த கவர்மெண்ட் மாறப்போகுதா? மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து 2 நாள் கஸ்டடி கேட்டு 3ஆவது நாள் கஸ்டடி அப்படிங்கும்போது இது என்ன பேசுறது அப்படிங்கிறது நமக்கு புரியல. காவல்துறை அப்படிங்கிறது கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். யார் யார்கிட்ட கடுமை காட்ட வேண்டுமோ அவர்கள்ட்ட கடுமை காட்ட மாட்டீங்க. அதாவது அப்பாவிகள், இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிறவங்க, இவங்களை வைத்து நீங்கள் வந்து அவங்களை வந்து ரொம்ப கேவலமாக நடத்துகிறதும், அவங்களுடைய அந்த என்ன ஒரு கஸ்டடியில் போனாவே நீங்கள் வந்து அவங்கள வந்து எப்படின்னா மன ரீதியாக உங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது. அப்போ மன ரீதியாக டார்ச்சர் பண்ண நீங்கள் உடஞ்சிருவீங்க. அப்போ போதுண்டா, எதுக்குப்பா இவங்களை நம்ம திட்டுறோம் அப்படின்னு ஒதுங்கிடுவீங்க அப்படிங்கிறது இவர்களுடைய எண்ணம். சில பேர் அதையும் தாண்டி நிறைய பேர் ஜெயித்த வரலாறுலாம் நம்ம உலகத்தில் பார்த்துக்கிட்டே கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அந்த ப்ரொடியூசர் அவரை மிரட்டினாரு, நான் ஆஃபீஸ் போனேன், என்னை அடித்தாருன்னு சொன்னார்ல, அந்த டேட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா அது தெரிஞ்சிருமா இல்லையா? காமனாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்போ அவர் அலுவலகத்துக்கு போனார், சப்போஸ் அந்த 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 டேட்டில் அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னா சவுக்கு சங்கர் சொல்கிறது சரி. இல்லை, அந்த டேட்டில் இவங்க உள்ளே போனதாக ஒரு சிசிடிவி பதிவு இருக்குது, என்ன பேசினாங்கிறது அங்கே கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல. ஒருவேளை அன்றைக்கி நடந்தது இவர் எரேஸ் பண்ணியிருந்தாருன்னா சவுக்கு சங்கர்கிட்ட கேட்கலாம், என்னப்பா அன்றைக்கி ஃபுட்டேஜே இல்லை, ஏன் எரேஸ் பண்ணேன்? இன்னும் கொஞ்சம் அப்படியே எரேஸ் பண்ணல, ரெக்கவரி பண்ணுறதுக்கு நிறையா வந்துருச்சு. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெகுஜன மக்கள் பார்த்துக்கொண்ட மக்களை நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கும். இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். இவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருவரை கார்னர் பண்ணி நான் என்ன சொல்கிறேன், சவுக்கு சங்கர் மேலே இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு கூட பலவிதமான கருத்துக்கள் இருக்கும். எல்லோரும் நல்லதே பண்ணுவாங்க, எல்லோரும் உண்மையே பேசுவாங்க, எப்பயுமே எல்லோரும் எல்லோரும் எல்லா நேரத்துலையும் உண்மையை பேசக்கூடியவங்க யார்? நீ யூடியூப்பில் நல்லா யோசனை பாருங்கள், பழைய வரலாறுலாம் எடுத்து பாருங்கள், பேசிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஒன்று பேசியிருப்பார், நாளைக்கு அந்த மாதிரி சம்பவமே இருக்காது. அவர் அந்த கட்சியில் ஜாயின் பண்ணுவாராங்க, அந்த கட்சியில் ஜாயின் பண்ணவே மாட்டார். நிறைய அதெல்லாம் நடக்குது. மக்கள் தான் பகுத்தறிவு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு ஒருத்தரை இன்னொன்றுங்க, சில பேரெல்லாம் அமைதியாக விட்டுருணுங்க, சும்மா அவங்கள போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது. ஆட்சியாளர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் என்ன காமெடினா, ஆட்சியாளர்கள் இது புரிந்து கொண்டார்களானா தலைமைக்கு சிஎம்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ விருப்பமா இவரை தூக்கி உள்ளே வைக்கணும், இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வெளியில் வரணும், ஒரு 10 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்களே, இது வந்து அரசாங்கத்துக்கு நன்மை பயக்காதுங்க. அது அவர்கள் விரும்பவில்லை. இப்பவும் சொல்கிறோம், சிஎம்ஓ டெப்டி சிஎம்ஓ இதை விரும்ப மாட்டாங்க. இதை விட தான் அவங்கள கேவலமாக திட்டுறாங்க. அவங்களே அவங்க கம்மிட்டு இருக்காங்க. கூட இருக்க சில பேர் பண்ணுற வேலை பர்சனல் பகை தான் இது காரணம். மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.